Next, while working on Streptococci bacteria, Alexander Fleming observed a green mold growing in one of his unwashed culture plates around which Streptococci could not grow. இந்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஒயில் ஒர்க்கிங் ஸ்ட்ரெப்டோகாக்கை பாக்டீரியா பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டு இருந்த பொழுது க்ரோயிங் இன் ஒன் ஆஃப் ஹிஸ் அன்வாஷ்டு கல்ச்சர் பிளேட்ஸ் சரியாக சுத்தம் செய்யப்படாத கண்ணாடி தட்டு ஒன்றில் பச்சை பூஞ்சை வளர்ந்திருப்பதையும் அதனை சுற்றி ஸ்ட்ரெப்டோகாக்கை வளர முடியவில்லை என்பதையும் கண்டறிந்தார். கல்ச்சர் பிளேட்ஸ் அரவுண்ட் விச் ஸ்ட்ரெப்டோகாக்கை குட் நாட் க்ரோ. growing in one of unwashed culture blades, a green mold, பச்சை பூஞ்சை பார்த்தாரு. என்ன பார்த்துருக்காருன்னா அப்சர்வ் எ கிரீன் மவுல்ட் க்ரோயிங் இன் ஒன் ஆஃப் ஹிஸ் அன்வாஷ்டு கல்ச்சர் பிளேட்ஸ். சரியாக சுத்தம் செய்யப்படாத ஒரு பிளேட்டில் வந்து பச்சை பூஞ்சை வளர்ந்திருப்பதை கண்டார். அதனை அது என்னது அரவுண்ட் விச் ஸ்ட்ரெப்டோகாக்கை குட் நாட் க்ரோ. அதனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஸ்ட்ரெப்டோகாக்கை அது வந்து சரியாக வளர முடியாமல் இருப்பதையும் கண்டறிந்தார். He found that it was due to chemical produced by the mold and he named it as penicillin. He found that இப்போ அதுக்கு காரணம் அந்த பச்சை பூஞ்சை வளர்ந்துருக்கு, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அந்த பாக்டீரியா வந்து வளர முடியவில்லை என்று கண்டறிந்தார். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தாங்கன்னா என்னென்னு கண்டுபிடிச்சார். He found that it was due to the chemical produced by the mold. அதுக்கு காரணம் வந்து அந்த பச்சை பூஞ்சை அதனால் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த கெமிக்கல் அந்த வேதிப்பொருளே அதுக்கு காரணன்றதை கண்டுபிடிச்சார். அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கை வளர முடியாமல் இருப்பதற்கு அந்த பச்சை பூஞ்சை அது உற்பத்தி செய்த அந்த வேதிப்பொருள் தான் அதுக்கு காரணமாக இருந்ததுன்னு கண்டுபிடிச்சார். ஹி நேம்ட் இட் ஆஸ் ஏ பென்சிலின். அந்த வேதிப்பொருளுக்கு இவர் வந்து என்னது பென்சிலின்ற பெயர் இட்டார். which was the first antibiotic discovered by Alexander Fleming in 1926. 1926 அவர் கண்டுபிடித்த முதல் உயிர் வேதிப்பொருளாகும். 1926 அந்த வேதிப்பொருளுக்கு பென்சிலின் என்று அவர் பெயரிட்டார். இதுவே அவர் கண்டுபிடித்த முதல் உயிர் எதிர்ப்பொருள் ஆகும். பென்சிலின் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபங்கை பென்சிலின் நோட்டேட்டம் அண்ட் பென்சிலியம் கிரைசோஜீனம். 2 பூஞ்சைகள் வந்து பென்சிலின் உற்பத்தி செய்கின்றன. அது என்னென்னு பார்த்தோம்னா பென்சிலியம் நோட்டேட்டம் மற்றும் பென்சிலியம் கிரைசோஜீனம் என்ற இந்த 2 பூஞ்சைகளும் அந்த பென்சிலினை உற்பத்தி செய்கின்றன. இட் இஸ் பாக்டீரியல் இன் ஆக்ஷன் அண்ட் இன்ஹிபிட் த சிந்தசிஸ் ஆஃப் த பாக்டீரியல் செல் வால். இது பாக்டீரியா கொல்லியாக செயல்பட்டு பாக்டீரியாவின் செல் சுவர் உற்பத்தியை தருகின்றன. இட் இஸ் bactericidal in action. Bactericidal means antibiotic that kill bacteria. அது பாக்டீரியாவை கொல்லக்கூடியதாக இருக்குது, அதுதான் அது bactericidal in actions. அது என்ன செய்யுது, அந்த பென்சிலின்றது பாக்டீரியாவை கொல்லக்கூடியதாக இருக்குது. அண்ட் இன்ஹிபிட் த சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் செல் வால். இது பாக்டீரியாவின் செல் சுவர் உற்பத்தியை தடுக்கிறது மூலியமாக அந்த பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடியதாகவும் இது இருக்குது பென்சிலின். ஓகே, கொஞ்சம் கவனமாக படிங்க. பாக்டீரியாசைடல் மீன்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் தட் கில் பாக்டீரியா. அது பாக்டீரியாவை கொல்லக்கூடியது, அந்த வேலையை செய்யுது. தேங்க்யூ.